இருக்குல்ல, எப்படின்னா இந்த வீட்டுக்கு மருமகளா நான் வரணும். அதுவும் சின்ன மருமகளா. நீங்க என்ன செய்வீங்களோ, ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவங்கள எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க. எம்மாடி, உங்க அப்பனை பத்தி நீ என்ன நினைச்ச? நீ கோடு போட்டா நான் ரோடே போடுவேன். நீ கண் அசைச்சா இந்த உலகத்தையே உன் காலடியில் கொண்டு வந்து கொட்டுவேன்டம்மா. காலடியில் கொண்டு வந்து கொட்டுவேன். இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரணும், அவ்வளவுதானே? உங்க அப்பங்கிட்ட நீ சொல்லிட்டு இல்ல, எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, சரியா? இந்த வீட்டுக்கு நீ மருமகளாவா ஆயிட்ட, சரியா? அப்படியே நினைச்சுக்க. எனக்கு தெரியும் டாடி, எல்லா விஷயம் மாதிரி இந்த விஷயம் இல்லை. இந்த நீலாமரியை ஏமாத்திட்டு இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரணும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இந்த நீலாமரியை சாதாரணமாக நினச்சிடாதீங்க டாடி. இவ மோசத்திலே மோசமானவ. அவள் பேச்சிலே எனக்கு தெரியுது. உலகத்தைவே நான் சுற்றிட்டு வந்துவேன். எனக்கு யார் எப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாதா? இவளும் காரிய பைத்தியக்காரிதா. பணத்துக்காக இது என்ன வேணால் செய்வா டாடி. அதனால தான் சொல்கிறேன், யாருக்கு எந்த வீக்னஸ்ன்னு பார்த்துட்டு அந்த வீக்னஸில் நம்ம அடிக்கணும். இந்த நீலாமரியை பணத்தால் தான் நம்ம அடிக்கணும். என்ன சொல்கிறீங்க? அப்படி சொல்லுடா என் தங்கம். என் பொண்ணா கொக்கா. என் பொண்ணு ஒரு விஷயம் அடையிறதுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போவா. அது எனக்கு ரொம்ப நாளா தெரியும். இதை சாதாரணமா விட்டுடுவாளா? நான் பார்த்துக்கிறேன்டா உங்க அப்ப. எல்லாம் முருகன் துணையா இருப்பான் அவனுக்கு. அடடே வாங்கனே. ஐஷு, எப்படிடம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா ஆண்டி. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ ஐஷு, காலெல்லாம் விழாதுமா. என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. எந்திரிமா எந்திரி. இருக்கட்டும் ஆண்டி, உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு தேவை. என் பொண்ணு யாரு? இப்பவே நடிக்க ஆரம்பிச்சிட்ட பத்தியா? என் பொண்ணா கொக்கா. எல்லாம் முருகன் பார்த்துப்போம். ஆண்டி, அங்கிள் இல்லையா? ஐயோ பேசிட்டே மறந்துட்டேன். அண்ணே உட்காரனே, உட்கார் ஐஷு. ஏங்க ஏங்க, யாராச்சும் வந்த போதுதான் எங்கன்னா இருப்பார். ஏங்க ஏம்மா வாரேன். ஏங்க யார் வந்திருக்கேன் பாருங்க. அடடே வாங்க வாங்க. ஐஷு எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கா அங்கிள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடடே நல்லா இருமா, நல்லா இரு. அண்ணே பாத்தீங்களா, எவ்வளவு பணக்கார பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு மரியாதையோட நடந்துக்கிறான்னு சொல்லி. அதான குணம்னு சொல்றது. ரொம்ப நல்லா உங்க பொண்ணை வளர்த்துருக்கீங்க. மரியாதை தெரிஞ்சு பொண்ணா இருக்கா. இருக்காத பின்ன. வளர்த்தது யாரு? நான் இல்ல. குணத்திலும் சரி உருவத்திலும் சரி அவங்க அம்மாவை அப்படியே உரிச்சு வச்சிருப்பா என் பொண்ணு. எல்லாம் முருகன் துணை. ஆமாண்ணே ஆமாண்ணே, ஐஷுவை கட்டிக்கு போறோம் கொடுத்து வச்சுவேன். தங்கச்சி, அதுக்குதான் உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி வந்திருக்கேன். என்னண்ணே என்னண்ணே சொல்றீங்க? ஏன் கிட்ட பேசணுமா? என்னண்ணே? இல்ல அது என்ன அண்ணாச்சி, பெரியவங்க நீங்க நீங்க ஏன் இப்படி மூடி மறைச்சு பேசுறீங்க? என்ன இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க அண்ணாச்சி. என்ன நமக்குள்ள? அப்புறம் என்ன, நீங்களே சொல்லிட்டீங்க. நேரா விஷயத்துக்கே வரேன். தங்கச்சி, என் பொண்ணு இந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்படுறான். நீ என்னமா சொல்ற? இந்த அனாதையை உங்க வீட்டு மருமகளா ஏத்துப்பீங்களா ஆண்டி? யாருக்கு யாரும் அனாதை இல்லம்மா. அப்படியெல்லாம் இன்னொரு வாட்டி சொல்லாத. நாங்கெல்லாம் இருக்கிறோம் இல்லையா? இல்ல ஆண்டி, எப்போ எங்க அம்மா எங்களை விட்டு போனாங்களோ அப்ப இருந்து நாங்க அனாதை தானே. வேற யாரு? வேணாமா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன உன் அம்மாவா நினைச்சுக்க. அம்மாவா இல்ல, அத்தா அம்மாவா உங்களை நினைக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டி. என்னை ஏத்துப்பீங்களா? அண்ணே இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. ஐஷு தான் எங்க வீட்டு பெரிய மருமக, சரிங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன அண்ணாச்சி வாயடிச்சு போயிட்டீங்க? மருமகளா வாழணும் தானே நீங்க ஆசைப்பட்டீங்க. சரி மகளா அவ இருக்கட்டும். தங்கச்சி, என்னை தப்பா நினைக்காதமா. என் பொண்ணு உன் வீட்டுல மருமகளை காலடி எடுத்து வைக்கணும் தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நீ ஒத்துப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா என் பொண்ணு உன் சின்ன பையனை கட்டணும்னு ஆசைப்படுறாமா. அண்ணே என்ன சொல்றீங்க? என் சின்ன பையனா? எப்படின்னு? பெரிய பையன் இருக்கும்போது சின்னவனுக்கு கல்யாணம் பண்ண முடியும்? இதேதாமா ஐஷு கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு அப்பா, ஒரே நாள் வாழ்ந்தாலும் நான் கதிர் கூட தான் வாழுவேன்ப்பா, இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்லி தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்ட தெரியுமா? நான் தான் என் தங்கச்சி கிட்ட நான் போய் பேசுறேன். என் தங்கச்சி ஒத்துப்பான்னு சொல்லி கையோடு கூட்டிட்டு வந்தமா. தங்கச்சி, நீயே என் பொண்ணுக்கு புத்தி சொல்லுமா? உன் வீட்டு மருமகளுக்கு நீயே புத்தி சொல்லுமா? ஐஷு, தற்கொலைக்கு முயற்சி பண்ணியா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? சொல்லு. எப்படி உங்ககிட்ட நான் சொல்லட்டும் ஆண்டி? எந்த உரிமையில உங்ககிட்ட நான் சொல்லட்டும்? முதல்ல எப்போ உங்க பையனை நான் பார்த்தனும் அப்பவே நான் முடிவை எடுத்துட்டேன். வாழ்ந்தா இவரோட தான் வாழணும்னு சொல்லி. உங்ககிட்ட நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். செத்து போயிடலான்னு நினைச்சேன். திடீர்னு அப்பா வந்துட்டாரு. அப்பாவை விட்டுட்டு சாக முடியல ஆண்டி. உங்க பையனவும் சாவடிக்க முடியல என் மனசுக்குள்ள இருந்து. அதான் இன்னைக்கு என்னன்னா ஆகட்டும், உங்ககிட்ட பேசிடணும்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆண்டி, இந்த அண்ணாதிய மருமகளை ஏத்துப்பீங்களா? அது சின்ன மருமகளை ஏத்துப்பீங்களா ஆண்டி? ஐஷு, கவலைப்படாதம்மா. என்கிட்ட சொல்லிட்டு இல்லையா? யார் என்ன சொன்னாலும் சரி, என் சின்ன பையனுக்கு தான் உன்னை நான் கட்டி வைப்பேன். கூடிய சீக்கிரத்தில் பெரியவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு கதிருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்புமா. இனிமேல் தற்கொலைக்கெல்லாம் நீ முயற்சி எடுக்கக்கூடாது தங்கம். ஆண்டி என்ன சொல்றீங்க ஆண்டி? ஆமாமா ஐஷு, உண்மையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்களும் இதை பத்தி சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே அவசரப்பட்டு சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அங்கிள், உண்மைதானா? உண்மையா தான் சொல்றீங்களா? இந்த வீட்டு மருமகளா என்னை ஏத்துப்பீங்களா?
ஐஷு வேணும்னா கிள்ளி பாத்துக்குமா. ஆண்டி இந்த விஷயத்தை பத்தி நான் தான் கதிர் கிட்ட சொல்லுவேன். எங்க ஆண்டி உங்க பையன்? அவன் ரூம்ல தான் இருக்கான். ஓகே ஆண்டி, நான் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஏன் ஐஷு அவன் குடிச்சிக்கிட்டே இருக்கான். பரவாயில்ல ஆண்டி. அண்ணே உட்காருங்க. சரிம்மா. ஏங்க நீங்களும் உட்காருங்க, அண்ணன் கூட சேர்ந்து டீ குடிப்பீங்க. சரி. ரூம் ஃபுல்லாக அவருடைய ஸ்மெல் எவ்வளோ நல்லா இருக்கு. கதிர், நான் நினைச்சதை அட்டையாம விட மாட்டேன். கதிர், குளிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வெளியே வாங்க, உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்ட நான் பேசிட்டேன். நீங்கள் வெளியே வர வேண்டியது தான், உங்ககிட்ட சொல்ல வேண்டியது தான். சந்தோஷத்தில் என்னை கட்டி பிடிச்சி அப்படியே என்னை சுத்த போறீங்க. யாரு அம்மா? குளிச்சுக்கிட்டே இருக்கேம்மா. யாரா இருக்கும்? குளிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னா அம்மா போயிடுவாங்க. இப்படி தட்டிக்கிட்டே இருக்காங்க. அம்மா எங்க இருக்கீங்க? குளிக்க கூட விட மாட்டீங்களா நிம்மதியா? வாவ், என்ன பாடி, என்ன மெயின்டெனன்ஸு. 6 பேக் சூப்பராக இருக்கே. எப்படின்னா தொட்டு பார்க்கணுமே. நீயா? யாரை கேட்டு என் ரூமுக்கு வந்த? எதுக்காக இங்க வந்த? வெளியே போ. முதல்ல கையெடு. கதிர், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. எதுவா இருந்தாலும் தள்ளி நின்று பேசு. முதல்ல கையெடு. கையை எடுன்னு சொன்னேன். எதுக்காக என் ரூமுக்கு வந்த? உங்களை பார்க்கணும் தான். என்ன எதுக்காக நீ பார்க்கணும்? அதுவும் என் ரூம்ல வந்து அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? ஒரு கெஸ்ட்னா வெளியில ஹால்ல வெயிட் பண்ணணும் வர வரைக்கும். அதுக்காக பாத்ரூம் வரைக்கும் வந்துருவியா? இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்ல தான் வந்தேன். எது வேணா இருக்கட்டும், ஹால்ல போய் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். இல்ல, அது வந்து வெளியில போங்கன்னு சொன்னேன். வந்துருவாங்க. திறந்த வீட்டுல ஏதோ வந்த மாதிரி. ச்சே, எல்லாம் இந்த அம்மா வேலை தான். எதுவா இருந்தாலும் பேசிட்டு அப்படியே அனுப்பாம ரூம் வரைக்கும் விட்டுருக்காங்க. ச்சே. சரிண்ணே சரிண்ணே, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடுவோம். ஐஷு, போய் மாப்பிள்ளை பாத்தியாமா? ஐஷு, ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஆண்டி, இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்து உங்களுக்கு பொண்ணா நான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா கதிர் மனசுல என் மேல கொஞ்சம் கூட பாசமும் ஆசையும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் ரூமுக்கு போனா என்னை விரட்டுறாரு ஆண்டி. எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. என்னை கைவிட்டுற மாட்டீங்கல்ல? என்னமா சொல்ற? மாப்பிள்ள ரூம் விட்டு விரட்டி விட்டாரா? இந்த மாதிரி பங்களா எத்தனை பங்களா உன் பேர்ல இருக்கு? எவ்வளவு சொத்து பத்து இருக்கு? நீ போய் ஒரு ரூம்ல இருந்து விரட்டி விட்டாங்கன்னு வந்தியா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாவுல. ஐஷு, இதுவே உங்க அம்மா இருந்தா இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாளாமா? அண்ணே அண்ணே, ஏன்னா இப்படி வருத்தப்பட்டு பேசுறீங்க? அதுக்குள்ள சின்ன பிள்ளைன்னு எதை சொன்னான்னு சொல்லிக்கிட்டு வருத்தப்பட்டு பேசுறீங்க. நான் இருக்கும்போது நீங்க வருத்தப்படலாமா? பேசாம இருங்க, நான் என்னன்னு கேக்குறேன். ஆமா அண்ணாச்சி, எதுக்கு வருத்தப்படுறீங்க? பேசாம இருங்க. ரொம்ப மனசு கவலையா இருக்கு. மனசு பாரத்தோடு தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். நீங்க ஒரு வார்த்தை என் பொண்ணை ஏத்துக்கிட்டேன்னு சொன்ன உடனே மனசு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆனா இப்போ மாப்பிள்ளை நடந்துகிட்ட விதம் என் பொண்ணு கிட்ட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்மந்தி, உங்களை நான் சம்மந்தின்னு கூப்பிடலாம் இல்ல? அண்ணே, தாராளமா கூப்பிடுனே. உனக்கு இல்லாத உரிமையா? தாராளமா இனிமே சம்மந்தி தான் கூப்பிடணும். ஆண்டி, நீங்க சொல்றீங்க, ஆனா உங்க புள்ள மனசுல நான் இருக்கிறேன்னா தெரியலையா ஆண்டி? கஷ்டமா இருக்கு ஆண்டி. ஐஷு, நீ கவலைப்படாதமா. இனிமே நீ வீட்டுக்கு வந்தா அவன் கோவப்பட மாட்டான். நானே கூப்பிட்டு சொல்லிடுறேன். சரிங்க ஆண்டி. கதிரே, லே கதிரே. என்ன? யாருன்னா வந்தபோது இப்படி எல்லாம் பேசுற? ஐஷா எதுக்குல அப்படி விரட்டி விட்ட ரூம்ல இருந்து? பின்ன குளிச்சுக்கிட்டு இருந்தா பாத்ரூம் வரைக்குமா வரது? எதுவா இருந்தாலும் இங்கே பேச அனுப்பக்கூடாதா? எதுக்கு ரூம் வரைக்கும் விட்டீங்க? கதிரே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நட. என்ன பேசணும்? நான் வெளியில போகணும். எதுவா இருந்தாலும் இப்பயே சொல்லுங்க. சத்தம் போட்டு பேசாதலே. வந்திருக்கிறவங்க ஏதாச்சும் நினைச்சுக்க போறாங்க. நடு ரூமுக்குள்ள போய் பேசுவோம். அதெல்லாம் முடியாது. இங்கே என்னன்னு சொல்லுங்க. என்ன அப்படி சீக்ரெட்?
அது ஒன்றும் இல்லை, இங்கே நிற்கிறாளே இவ பேர் ஐஷு, உனக்கே தெரியுமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? கோவப்படாம கேளுல. எம்மா நான் சொல்லிட்டு நான் வெளியில போகணும்னு சொல்லி நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சட்டுன்னு சொல்லுங்கம்மா, எனக்கு 1000 வேலை கிடக்கு. இல்லையா அந்த புள்ள உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாளே, பணக்கார வீட்டு பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு, சொத்து பத்தி எல்லாம் ஏகப்பட்ட கிடக்கு. எல்லாம் அந்த புள்ளிக்கு தான், நம்ம வசதிக்கு ஏத்த சம்மந்தம்ல கட்டிக்கல. ஆனா நீங்கெல்லாம் பண பிசாசுங்க, பண பிசாசுங்க. உங்களுக்கு நடுவுல நான் வாழ்றேன் பாத்தியா, நான்லாம் தூக்கு மாட்டிட்டு சாவணும். ச்சே, தூக்கு மாட்டிக்கிட்டு சாவணுமா? பணம் தானே உலகம். பணம் சாவணும்னா கூட பணம் தான் முடிவு எடுக்கும். பணம் இல்லைன்னா உன்னை தூக்கி கூட போட முடியாது. நீ செத்து போயிட்டேனா இவ்வளவு ஏன், நான் செத்து போயிட்டாலும் பணம் தேவை. யார் செத்தாலும் பணம் இல்லாம சுடுகாட்டுக்குள்ள கூட சேர்த்த மாட்டாங்க. பணமா இல்ல பணம், பணம் இல்லாம என்னல நடக்கும் சொல்லு. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்களே கட்டி அழுங்க. வேணும்னா அங்க நிக்கிறாளே அந்த பணத்தை கொடுத்து எவனாச்சும் என்ன மாதிரி வாங்கி கூடுங்க. என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? அவ கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாலாம், அது கொண்டு வந்து என்கிட்ட சொல்றீங்களா? என் மனசுக்குள்ள யாரு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? ஓஹோ, அதுக்கு தான் இந்த புள்ளைய பார்த்துட்டு வெளியே போன்னு சொன்னியா நீ? இங்க பாருல, மனசுக்குள்ள இருந்து தூக்கி போட்டுட்டு அன்னைக்கே நான் சொல்லியாச்சு, நம்ம வசதிக்கு தகுந்த சம்மந்தம் இந்த சம்மந்தம் தான். கேடு கட்ட கூட்டத்தை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்ச நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இப்ப சொல்லிட்டேன். என்ன மிரட்டுறீங்களா? எனக்கு பணம் முக்கியம், அவ்வளவுதான். அப்போ என் சந்தோஷம் போனாலும் பரவாயில்ல. நம்ம வீட்டு வாசப்படி ஏறது கூட தகுதி இல்லாதவங்களே சாதாரண ரோட்ல இருந்து பூ விற்கிற ஆளுங்க, அந்த ஆளுங்களை நடு வீட்டுக்கு கூட்டின்னு வரணும்னு நினைக்கிறியே? உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையால? இந்த வீடு சொத்து பத்து எல்லாமே நானும் உங்க அப்பனும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. சும்மா ரோட்ல கடிச்சு நாங்க கொண்டு வந்து உங்களுக்காக சேர்த்து வைக்கல. எதை லவ் பண்ண எல்லாம் ஆச்சு. 1000 2000 கொடுத்து தொலைச்சிக்கிட்டு குடும்பம்னு வரும்போது ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டக்கூடாதா சொல்லு? பெத்தவங்க பேச்சு கேட்க கூடாதுன்னு இருக்குதா சொல்லு பார்க்கலாம்? இதே அவங்கள வசதியா இருந்தா நீ சொல்லவே வேணாம். கையை நீட்டு அடுத்த செகண்டே அவங்க கழுத்தில் தாலி கட்டலன்னு சொல்லியிருப்பேன். சாதாரண பூ விற்கிறாள், அவங்கள கொண்டு வந்து நடு வீட்டில் விற்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பணக்கார வீட்டு பையன் ஒரு ஏழை பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாதா சொல்லு? லவ் பண்ணக்கூடாதா? தாராளமா பண்ணப்பா. ஆனா வசதியான இருக்கிற பொண்ணை பார்த்து லவ் பண்ணுங்க. ஏன் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதோ? போய் ஏழை வீட்டு பொண்ணே தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா சொல்லுங்க? ஏழையோ பணக்காரோ, ஆனா காதல்ன்றது நீயே நானே சொல்லி வர்றதில்ல, அது தானா வரக்கூடியது. முடிவா என்னதால சொல்றேன்? ஐஷு தான் இந்த வீட்டுக்கு மருமக, நான் முடிவு எடுத்துட்டேன். ஏன் முடிவும் கேட்டுக்குங்க. எப்ப இருந்தாலும் செல்வி தான் இந்த வீட்டுக்கு மருமக. எனக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதி செல்விக்கு மட்டும்தான் இருக்கு, தெரிஞ்சுக்குங்க. ஓஹோ, இந்த அளவுக்கு ஆயி போச்சா? பாக்குறல எப்படி இந்த வீட்டுக்கு அவ மருமகளா வரான்னு பாக்குறேன். பாருங்க, பாத்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் அவளை பார்க்க தான் போறேன். நாளைக்கு நாளைக்கு அவளுக்கு கல்யாணம்ல, என்னல நினைச்சிருக்க நீ? அந்த கல்யாணம் நடக்காது. கதிர், என்னல பேசுறது? அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டியா? வாங்கப்பா வாங்க. ஏதோ நீங்க தான் நல்லவர் இந்த வீட்டுலன்னு பார்த்தா நீங்களும் இந்த அம்மா கூட சேர்ந்துட்டீங்களா? சொல்லுங்க. நான் என்னப்பா செய்யட்டும்? நான் சொன்ன இந்த வீட்டுல கேட்க போறாங்களா இல்ல உங்க அம்மா கேட்க போறாளா சொல்லு பார்க்கலாம். இவங்களா பார்த்து முடிவு எடுத்துட்டாங்க, நானும் ஊன் போட்டேன். இதுல என்ன இருக்கு? யார் முடிவு எடுத்தா எனக்கு என்ன இருக்கு? நான் முடிவு எடுக்கணும். போலே, எங்க சுத்தி வீட்டுக்கு தான் வந்தாகணும், அப்புறம் பாத்துக்கிறேன். ஆண்டி மவளே அழாதம்மா. என்னண்ணே இது? அவதான் சின்ன பிள்ளை, எதை புரியாம ஆள்றா. நீங்களும் அவனை பேசாம இருன்னு. அவன் சின்ன பையன், அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதோ பேசாம இருங்க. நான் சொல்லல ஆண்டி, எனக்கு பயமா இருக்கு. ஐஷு, நீ என்னை நம்பிட்டு இல்லையா? பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். பேபி பாத்தியா? லட்சுமி அக்கா வீடா இது? புது வீட்டுக்கு வந்தாலும் வந்தாங்க, எப்படியெல்லாம் போட்டுருக்காங்க பாத்தியா பந்தலு? அம்மா எல்லாம் வாழ்வுதான். ஆமாக்கா, எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்து தான் வந்துருமோ? சும்மா ஒருத்தர் மேல பழி சொல்லாதீங்கம்மா. அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கும். கஷ்டத்துலயும் பொண்ணோட கல்யாணம் வச்சிருக்கா, அதுக்காக பந்தல் குடும்பம் போடாம இருப்பாங்க சொல்லி பார்க்கலாம். புது வீட்டுக்கு வேற வந்திருக்கிறா, இதுக்கும் அதுக்கு சேத்த மாதிரி பந்தல் போட்டு வச்சிருக்கிறா. இது என்ன பெருசா பேசிக்கிட்டு? அதானே, எங்கடா இன்னும் மகேஷ் அக்கா வாயை திறக்கலன்னு பார்த்தா திறந்துட்டாங்க. ஏக்கா சும்மா தான் சொன்னோங்கக்கா, நல்லா இருக்குல்ல பந்தலு? ஏ சிலுக்கு சுமிதா, வெளியில நின்றே பேசிக்கிட்டு இருப்பீங்களா? வாங்க, வாசம் மூக்க தொலைக்குது. போண்டா பஜ்ஜி வாசனை இழு இழு இழுக்குது. வாங்க உள்ள போலாம். ஆமா, சீக்கிரம் நடங்க, காலி ஆயிட போகுது. வாங்கக்கா வாங்க. லட்சுமி அக்கா, சும்மா கலக்குன்னு கலக்குறீங்களே, எப்படிக்கா உங்களால மட்டும் முடியுது சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி முடியுதுன்னா எல்லாம் பணம் தான், வேற என்ன? ஏன் அனிதா சும்மா இருக்க மாட்டியா? பணம் என்ன சும்மா மரத்திலே காய்க்குது? மரத்துல இருந்தா கொண்டு வந்து எல்லாம் கொடுத்து செஞ்சுட்டு இருக்கிறா சொல்லு பார்க்கலாம். அவளே கடனை உடனே வாங்கி கல்யாணம் நடக்கணுமே, புது வீட்டுக்கு போகணுமே சொல்லி வாடகைக்கு தானே வந்திருக்கிறா இந்த வீட்டுக்கு. இது சொந்த வீடு வாங்கின மாதிரி சொல்றேன். இப்போ 2 பேர் வாயை மூடுறதுக்கு என்ன கேக்குறீங்க சொல்லுங்க? பேபி என்ன கொடுப்ப சொல்லு? என்னத்த போய் கொடுக்க போறேன்? என் கால்ல 2 செருப்பு இருக்கு. ஒரு செருப்பு உங்களுக்கும், ஒரு செருப்பு அனிதாக்காக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன். வேணுமா? செருப்பு கொடுக்க போறியா? ஏதோ புது வீட்டுக்கு வந்துக்கிறேன் பேசாம இருக்கிறேன். எனக்கு கோவம் வந்துச்சு, என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது.
தெரியாது இல்ல, அப்ப மூடிக்கிட்டு நில்லுங்க. என்னக்கா அப்படி பாக்குறீங்க? என் கூட தானே வந்தாகணும். வா அப்ப பாத்துக்கிறேன். அனிதா வனிதா, இது வாடகை வீடுதாம்மா, சொந்த வீடு கிடையாது. ஏன் லட்சுமி அக்கா, வாடகை வீடுன்னு எங்களுக்கும் தெரியும்மா. ஏதோ கல்யாணம் வச்சிருக்கீங்க, புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கே அவ்வளோ பேர் பந்தல போட்டு வச்சிருக்கீங்க, பூகெல்லாம் ஜோரா கட்டி வச்சிருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை பேபி, இன்னும் 2 நாளில் பந்தல் எப்படி போட வேண்டியதுதான். எப்படி இந்த வீட்டுக்கு வருமே முன்னாடி பந்தலை போட்டு வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் தான் போட வச்சாங்க. என்ன செய்யுது, பூக்கார வீட்டில் பூ போடலன்னா 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாங்களா? அதனால தான் இருக்கிற பூவெல்லாம் வச்சு அழகாக போட்டு வச்சிருக்கிறேன். ஏன் பிடிக்கலையோ? நல்லா இருக்கு லட்சுமி, வந்தவொடனே நான் அதுதான் சொன்னேன். ஆமாக்கா, அழகா போட்டிருக்கீங்க. எங்களுக்கும் பிடிச்சிருக்குக்கா. பணம் இல்லைன்னு சொல்கிறா, இதுக்கெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு தெரில. 4 பேர் முன்னாடி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு, நம்மளும் சொல்லி வைப்போம். நல்லா இருக்குக்கா பந்தல், எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் செல்வி, இனி என்னம்மா 2 நாள்ல உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோட கல்யாணம், அப்படிதானே? ஆமாத்தே, நீங்கள் சொன்னது உண்மைதான். எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோட தான் கல்யாணம். என்ன ஒரு ஆச்சரியம், செல்விக்கு அந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு போலியே. ஸ்டார்டிங்லலாம் பிடிக்கலன்ற மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது எப்படிக்கா பிடிக்காம இருக்கும்? அவங்களும் நல்ல வசதியான குடும்பம் தானே, பிடிக்காமலாம் இருக்காது. அந்த பையனும் அடிக்கடிக்கு வந்து தானே போறாப்புல, எல்லாம் பார்க்க பிடிச்சிருக்கும். ஆமா தானே செல்வி? அப்படியெல்லாம் இல்லத்த. பின்ன பேபி பிடிச்ச மாப்பிள்ளைன்னு சொன்னோன்னே ஆமான்னு சொல்ற, இப்ப பார்த்தா இல்லைன்னு சொல்ற. எதுதான் உண்மை? பேபி எத்த சொல்றது உண்மைதான், நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஐயோ, ஒரே குழப்பமால இருக்கு. வனிதா, அந்த பிள்ளை சின்ன பிள்ளை எதை சொல்லுதுன்னா என்ன நோண்டி கேட்டுக்கிட்டு ஏதோ மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்றா இல்லையா, அது வரைக்கும் விடாமா. இல்லக்கா, உங்க நாத்தனார பையன். வனிதா, அதை பத்தியெல்லாம் இங்க பேசாத. அந்த மாதிரி எல்லாம் யாரும் எங்களுக்கு தெரியாது. சும்மா தான் இரு வனிதா, எதுக்குமா வாயை கொடுத்து ஏதாச்சும் ஒன்று கேட்டுக்கிற சொல்லு. ஏ சிலுக்கு சுமிதா, சத்த நேரம் வாயை வச்சு சும்மா தான் இருங்களேன், எதுக்கு லபலபான்னு ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு. இப்போ அப்படி என்ன நான் சொல்லிட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒன்றும் சொல்லாம வாயை மட்டும் முடிக்குங்க. வேணும்னா இங்க பாருங்க, புது வீட்டுக்கு வந்திருக்கிறோம், எல்லாத்தையும் சுத்தி பாருங்க, வந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு. வீடெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனா இந்த வாடகைக்கு இந்த வீடு பெரிய வீடு தான். ஏமாடி புஷ்பா, நீ மட்டும் எதுக்கு வாயை மூடிட்டு இருக்க? உன் சார்பா ஏதாவது சொல்லி விடு. ஏமி லேதண்டி. அடாடாடாடாடா, வாயை திறண்ட வண்டி போண்டி நிக்கிட்டு என்னத்தை தான் பேசுவியப்போ. இன்னும் கூட உன் பாஷை எனக்கு புரிய மாட்டேங்குது. சில விஷயம்லாம் புரியாம இருக்கிறது தான் வனிதாக்கா நல்லது உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, உங்களை போய் கையில பிடிக்க முடியுமா சொல்லுங்க? இல்ல, என் அறிவை கொஞ்சம் வளர்த்துக்கலாம்னு சொல்லிதான், வேற ஒண்ணும் கிடையாது. அம்மாடியோ, இருக்கிற அறிவே எங்க கொண்டு போய் கொட்டலான்னு தெரியாமல இருக்கு, இதுல இன்னும் வேற வளர்க்க போறீங்களோ? லட்சுமி, ஹவுஸ் ஓனர் என்னமா சொன்னாரு? ஒன்னும் சொல்லலக்கா, 1 லட்சம் போல கேட்டார் அட்வான்ஸ். நான் கல்யாணம் எல்லாம் வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒரு 40 தான் போல கொடுத்தேன். ஒரு 3 மாசம் கழிச்சு மிச்ச காசை கொடுக்க சொல்லி இருக்கிறாரு. பார்க்கலாம்க்கா, கொடுக்கலாமா என்னன்னு யோசிப்போம். அதுவும் சரிதான், பணம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு வச்சுனா உனக்கு சேர்ந்த மாதிரி இல்லை இருக்கும். ஆமாக்கா, நீங்க சொல்றது என்ன உண்மைதான். சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? வாங்க போய் வீட்டை சுத்தி பார்ப்போம். போங்க போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஏன் பேபி நீ வரல? இது ஏற்கனவே பார்த்த வீடு தானே, நீங்க போங்கக்கா, நீங்க போய் பாருங்க. அப்படி பார்க்க போனா நாங்களும் தான் பார்த்துருக்கோம். பார்த்தா என்னம்மா, மறுபடியும் போய் பார்ப்போம் வாங்க. பேபி நீ வரல? அட வார நடுங்களேன். ஆமாம்மா, வாங்க சுத்தி பார்க்கலாம் வாங்க. சரி, யாரு வந்தா என்ன வரா கட்டின்னு, நான் போய் சுத்தி பார்க்க போறப்பா. அதானே. செல்வி, கதிர் போன் பண்ணானா? அவங்க பண்ணிக்கிட்டு தாக்கா இருக்கிறாங்க. அம்மா எல்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா, அதான் எடுக்க முடியல. செல்வி, ஃபோன் தீஸ்குறானா? இப்போ வேணா, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் வேணா பேசிப்போம். அழகா, சரி. இன்னும் 2 நாள்ல கல்யாணம், என்ன செய்ய போறோம்னு தெரியல. செல்வி, நான் கேட்கறேன்னே தப்பா நினைக்காத. ஒருவேளை இப்ப பாத்துருக்கிற மாப்பிள்ள உன் கழுத்துல தாலி கட்டிட்டா என்ன பண்ணுவேன்? என்னத்தை இப்படி கேக்குறீங்க? தாலி கட்டிட்டா அவங்களுக்கு நான் பொண்டாட்டி ஆயிடுவேனா? கலட்டி மூஞ்சில வீசி எறிஞ்சிட்டு மாட்டேன் தாலியவே. அப்படி போடு, நீ அல்லவா புதுமை பெண். செல்வி, நிஜனானே தாலியை மூஞ்சில போட்டுடுவியா? ஐயோ, 2 பேர் பேசாம இருக்கீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, எல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் நடக்கும். போதுமா? என்ன செல்வி, புது வீட்டுக்கு வந்துட்டோன்னு அவனுக்கு சொல்லிட்டியா? தெரியத்த. செல்வி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கிட்ட எல்லாம் பேசணும்னு சொன்னியே, நீயே சொல்லிடு. சரிங்கத்த. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ போடலன்னு தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால தான் வீடியோ போட முடியல. இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். என்ஜாய் பண்ணி பாருங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து சேரும், நீங்களும் பார்க்க முடியும். இன்னும் அடுத்த வாரத்துக்கெல்லாம் கல்யாண வேலை நிறைய இருக்க போகுது, அதெல்லாம் நீங்கள் பார்க்க போறீங்க. எல்லாரும் பாருங்க. అవునండి, అందరూ సబ్స్క్రైబ్ చేసేసి చూడండి. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆமா, பாத்துக்குங்க, புஷ்பா எல்லாம் சொல்றான் உங்களுக்கு. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னை தாளாட்டவர்
வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே.